إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الله سبحانه وتعالى தன் குர்ஆனிலே சொல்றான், நபிமார்களுடைய அழைப்பு பணியை பற்றி ஒரு விரிப்பான விளக்கமான சுருக்கமான வார்த்தையிலே சொல்றான். அவனோட பாதை எவ்வாறு இருந்தென்றால் அல்லாஹ்வையே வணங்கியே தீர வேணும். அசத்தியங்கள், கெடுதுகள், தவறான பாதை அனைத்துமே இருந்து தவிர்த்து கொள்வது. இதாகின நபிமார்களுடைய அழைப்பு பணியின் குறி. இதுக்காகவே மனித சமூகத்தை அழைத்தான். படைத்தவனை நினைவு கண்டு படைத்தவனுடைய உரிமையை கொடுத்து ஹக்குல்லாஹி அலல் இபாத் அன் தஅபுதுஹு வலா துஷ்ரிகு பிஹி அஹதா, அந்த உரிமையை அவனுக்கு எத்தி வைத்து அடிமை மேல் உரிமை உள்ளது அல்லாஹ் மேல். அனிஅபுதுல்லாஹ வஸ்தனிபுத் தகுத், அல்லாஹ்வை தனித்ததா வணங்கிய தீர வேணும். அனைத்து அசத்தியங்களால தூரமாக வேணும். இதுக்காகவே நபிமாரின் குறியாக இருந்தது அழைப்பு பணி. சகோதரர்களே, வணக்கத்தில் இருந்த அசிங்கங்களாக இருக்கட்டும், நடவடிக்கையில் இருந்த அசிங்கங்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கத்தில் இருந்த அசிங்கங்களாக இருக்கட்டும், ஆடையில் இருந்த அசிங்கங்களாக இருக்கட்டும், பேச்சில் இருந்த அசிங்கங்களாக இருக்கட்டும், பரம்பரையா சுமந்து வந்த கோலையான போக்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து தாகூத்தை ஒதுக்கிய என்றதாகின நபிமார்களின் அழைப்பு பணி. நபிமார்களின் அழைப்பணி ஒழுக்கத்துக்கு மனிதனை திருத்தி வளர்த்து வைக்கும் பாதை உள்ளது. நபிமாரின் பாதை வணக்கத்துல, பேச்சிலை, ஆடையிலை, நடையிலை, குடும்ப வாழ்க்கையிலை, வார்த்தையிலை, எண்ணங்களை, நோக்கங்களை அனைத்திலை மனிதனை திருத்தான் என்றால் ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதைகளிலே சிறப்பான பாதை பாதையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அசுத்தமானது என்பது என் மூக்குக்கு படுகிறது மட்டுமல்லையா சுத்தம், என் கண்ணுக்கு காணுமானது மட்டுமல்லையா சுத்தம், இறச்சாண்ட கோபம் தேடும் அனைத்தும் அசுத்தம். பேச்சில இருந்த என்ன, நடையில இருந்த என்ன, எண்ணங்கள இருந்த என்ன, ஆடையில இருந்த என்ன, பழக்க வழக்கத்துல இருந்த என்ன, பரம்பரையாக பின்பற்றி வந்த என்ன, இறச்சண்ட கோபத்தை நோக்குதா, இறைச்சனுடைய வேதனைக்கு காரணமாகதா, இந்த அனைத்து தாகூத்தாலே நீ ஒதுங்கி. சகோதரனே, மனித சமூகமே உன்னை மனிதனாக்கி எடுக்க,
உன்னை அல்லாஹ்வுட சிறப்புக்குரிய படைப்பாக படைத்ததை உனக்கு உணர வைக்க, உன்னை உன்னுடைய தகுதியின் உரிமைகளை எடுத்து காட்ட, உன்னுடைய தரமான சக்திகளை சரியான பாதையிலை நிலைநாட்ட வந்தது நபிமார்கள். உன்னை ஒரு சரியான வாழ்க்கையை வாழ வைக்க, மிருகமாகி திரிதத்துக்கல்ல, மிருகம் மாதிரி நாசமாகி போறதுக்கல்ல, காட்டு மிராண்டியா மாறத்துக்கல்ல, ஒழுக்கமான தரமான சிறப்பான வழிகாட்டியான மனிதனா துன்யால நீயும் வாழ்ந்தவனுக்கு பின்னாலே வாழ்க்கைகளை உருவாக்கி வைக்கிறவன். இதுதான் இஸ்லாமிய குரலின் அழைப்பு பணியை சுமந்தது நபிமார்கள். இன்னும் அதே சுமந்தது நபிமார்களை பின்பற்றின அழைப்புமார்கள். கவலையா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, ஆத்திரமா இருக்கிறது. இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாத்தின் பாதையை விட்டு பிரிஞ்சு போராடலே, வழிகேடான பாதைகளுக்கு, வழிகேடான நோக்கங்களுக்கு, வழிகேடான எண்ணங்களுக்கு, தவறான செயல்களுக்கு, பொடுப்போக்கான பாதைகளுக்கு. அல் இஸ்லாமு பரீஉம் மின் குல்லி ஹாதா, இஸ்லாம் இது அனைத்திலிருந்து நீந்து கொள்கிறது. இஸ்லாம் இதுக்கு இடம் வைக்கவில்லை. இஸ்லாம் ஒழுக்கமான மார்க்கம், தரமான மார்க்கம், மதிப்புக்குரிய மார்க்கம். எந்த ஒழுக்கம்? படைத்தவன் சொன்ன ஒழுக்கங்கள். தரமான மார்க்கம் எவ்வாறு தரமான மார்க்கம்? படைத்தவன் காட்டின சட்டம் தக்க தரமான மார்க்கம். நாம் நமக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதுல நடக்கும் எல்லா கெட்ட விடையும் என்னது? தெளிவா சொன்னார், கெட்ட விடயம் என்னது? மஹ்தசாத்து, அதுல புதுசான கெட்ட விடயங்கள். அல்லாஹ்வின் தூதரின் பாதையிலே அது கிடையாது, வணக்கத்திலே அது கிடையாது, பழக்கத்திலே கிடையாது, எதிலே கிடையாது. ஹுலுகா சிறப்புக்குரிய அஹ்லாக் சுமந்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கமா, பண்புகளா, வார்த்தைகளா, பேச்சுகளா, உபதேசங்களா, ஏவல்களா, தடைகளா, அனைத்துமே நபி மொழி எடுத்து பாரு. என்ன முத்துகள், என் அழகான போக்களை மனிதனுக்கு வழிகாட்டி அளிக்கும். ஒரு கெடுதை தடுக்கும் பொழுதும் ஒரு சிறப்புக்குரிய பண்புள்ள மனிதனின் வார்த்தை என்றால் நபி மொழிகள். இரட்சகனை அறிமுகமாக்கும் பொழுதும் ஒரு தரமான உண்மையான ஒரு வர்ணிப்பென்றால் அல் ஆயாத்துல் குர்ஆனிய வல் அஹாதீஸு நபவிய்ய. சகோதரரே, இது அனைத்தையும் விட்டு அவனுடைய புத்தியாலே மார்க்கத்தை அமைக்கானே, அவன் காணாத, அவன் விளங்காத படைத்த ரப்பை வர்ணிக்கானே, அவன் வார்த்தைகளால, அவன் எண்ணங்களால என்னெல்லாம் நாசமாகிட்டான் இந்த கூட்டங்கள். படைத்தவனையும் வர்ணிக்க வந்துட்டியா? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிகிற சட்டங்களை மாற்றி வைத்தான், ஒழுக்கங்களை மாற்றி வைத்தான், பாதைகளை மாற்றி வைத்தான். சட்டங்களை மாற்றி இறச்சண்ட மார்க்கமே அடையாளம் இல்லாததாக மாறினது மட்டுமல்ல, இந்த படைகளுக்கு இறச்சண்ட மார்க்கத்தோட ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு யுத்தம். இதெல்லாம் ஏன்? வழிகேடான வாழ்க்கையை வாழ்ந்தான், வழிகேடான போக்குகளை நோக்கினான், வழிகேடான கொள்கைகளை தாங்கினான், வழிகேடான நஞ்சுகளை இதயத்திலே இறக்கினான். இது அனைத்தும் அவனை அவன் ஒழுக்கத்தை மாற்றினது, அவன் பழக்கத்தை மாற்றினது, அவன் வார்த்தைகளை மாற்றினது, அவன் எண்ணங்களை மாற்றினது, அவனுடைய மனித தன்மையை கரைச்சது. காரணம், மனிதனின் தலைவர்
மனிதனின் வழி காட்டி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போர்க்கடித்தான். அதை கவனிக்கிறதுக்கு அவனுக்கு அவசியமாகவில்லை, அதன் பாதை அவனுக்கு ஆகவில்லை, அதன் தரமும் அவனுக்கு ஆகாது. அதன் பாதை தெரியாதவன் அதன் ஒழுக்கத்தை அடைய மாட்டான். அதன் பாதையை நடக்காதவன் அதன் சுவையையும் அவனாலை உணர மாட்டான். அவ்வாறு இருக்க அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன உபதேசமா சொல்றார்? எதிரியாக இருக்கிறவனோடையும் எவ்வாறு பழக வேணும்? இஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அஸா அன் யகூன பகீதக யௌமம்மா வபகித் பகீதக ஹவுனம்மா அஸா அன் யகூன ஹபீபக யௌமம்மா. என்ன மேலதிகமான வழிகாட்டி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொல்றார்? இவ்வளவு ஒழுக்கமான ஒரு மார்க்கம், இவ்வளவு தரமான ஒரு மார்க்கம், இவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு மார்க்கம், இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மார்க்கம், உலகத்தை திருத்தி வானத்திலே மலாயிக்காவுடைய துவா உள்ள மார்க்கம், கடலில் இருக்க மீன்களும் உயிர்களும் துவா கேட்கும் ஒரு மார்க்கம். அதை எதிர்க்கவன அதனுடைய எதிரிய எவ்வாறு சொல்ல வர்ணிச்சு சொல்றார்? ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டான். தெரிஞ்சவனும் தெரியாதவனும் சமமாகுவான். நாய் கொலைச்சா நாங்கள் திருப்பி கொலைக்க மாட்டோம். அது நாய், நாங்கள் மனிதர். அதை திரட்டுவோம், அதை அடிப்போம், அதை அடக்குவோம். கொலைச்ச நாய்க்கு மனிதன் கொலைக்க மாட்டான். وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ فَقَالُوا سَلَامًا. அறியாதவர்கள் மடையர்கள் உன்னை நோக்கி பேச வந்துட்டான் என்றால் எப்படி பேசுவாங்க? பேச தெரியா, வார்த்தை தெரியா, ஒழுக்கம் தெரியா, மதிப்பு தெரியா, ஒன்றுமே தெரியும். இதுதான் ஜாஹிலுடைய பண்பு. இவனுக்கு என்ன பதில் கொடுக்க அல்லாஹ் சொல்றான்? وَقَالُوا سَلَامًا. அவனை பார்த்து சலாமான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இதுதான் அவனுக்கு பதில். ஏன்? ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். தெரிஞ்சவனும் தெரியாதவனும் சமமான கேட்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் பயணத்திலே மனித சமூகத்துக்கு வழி காட்டியாக போன தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரவேற்பான்? அந்த மனிதன் கல்லால வீசி தலையிலிருந்து கால் வரை முகத்தமோட வைத்தாங்க. அந்த வேதனை நேரம் ஜிப்ரீல் வந்து கேட்டது ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வின் நபியே, நீங்கள் மட்டும் ஒரு சைக்கினை சாக தருவீங்கள் என்றால் இந்த தாயிஃபை 2 மலைக்கு நடுவுல அழிச்சு விடுவோம். என்ன? 2 மலைக்கு நடுவுல தாயிஃப் நகரத்தை அழிச்சு விடுவோம். என்ன சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை, அப்படி செய்ய வேண்டும். இதுதான் ரஹ்மத்துல் ஆலமீன் அடையாளம். இல்லை, அப்படி செய்ய வேணாம். அவன் பரம்பரையில எவன் சரி அல்லாஹ்வை தனித்ததா வணங்குவனா ஆகட்டும் என்ற மனிதனுக்காக நலவை நோக்கினவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியோட பாதைத்தான் நாங்க அழைக்கிறோம். அந்த நபியோட பாதைக்குத்தான் நாங்க போராடுவோம். அந்த நபியைத்தான் எம் தலைவராக பெருமையா நாட்டோம். அதைத்தான் வழி காட்டி என்று சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுவோம். அல்லவா சொல்வது கடுமையாக சொல்வோம். நபியே தலைவராக வழி காட்டியாக இருக்கிறதிலே மூமினின் பண்பு தான் தவிர மற்றவனால் ஆக முடியாது. அந்த நபியை தலைவராக சுமந்து பின்பற்றுவதிலே வழிகாட்டியாக சுமந்து அவன் எடுத்த எல்லாத்திலே நபி சொன்னதாக நபி செஞ்சதாக அன்று சாட்டாக பின்பற்றுவானாக இருக்க முடியாது ஒரு சத்தியமான முஃமினை தவிர. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். குர்ஆன் அல்லாஹ் சொன்னா,
يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அன்றைய தினம் இந்த சொத்தோ இந்த குழந்தைகளோ பிரயோஜனம் அடையாது. இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், தவிர யாரு அல்லாஹ்க்கு கீழ்ப்பணிகிற குணத்தோட வந்தானே அவனுக்கு தான் பிரச்சனை. இதைத்தான் ரசூல் இன்னும் ஒரு வார்த்தையிலே சொன்னார், யௌம லா யன்ஃபஉ ஸபபுன் வலா நஸபுன் இல்லா ஸபபி வ நஸபி என்று ஒரு நாள் வரும், அதுல எந்த காரணமும் எந்த பரம்பரையும் பிரயோஜனம் அடையாது, என்னுடைய காரணத்தையும் என்னுடைய பரம்பரையும் தவிர. ரசூலுடைய காரணம் என்ன? அந்த ரசூல் சுன்னத்துக்கு காரணமாக நான் பின்பற்றினேன், அந்த ரசூலை செஞ்சத்துக்கு காரணத்தை வைத்து நான் பின்பற்றினேன், ரசூலுல்லாஹ்ட வழிகாட்டி என்ற காரணமாக சுமந்தேன், ரசூலுல்லாஹ்ட பாதை என்று காரணமாக நாங்க போராடினோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டி என்றதை காரணமாக வைத்து நாங்கள் அதனுடைய தியாகம் போராட்டத்தை கடமையாக்கி கொண்டோம். அந்த காரணம் அன்றைய தினம் உங்களுக்கு பிரயோஜனம் அடையும். வசபபி என்ற ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையுடைய காரணம், வனசபி ரசூலுடைய பரம்பரைகள், அவருடைய குழந்தைகள், இது இரத்தமாக அஹ்லுல் பைத்தாக வாழுமே பூமியிலே அவளை வளர்க்கிறதும் அவளை நாங்கள் சுமக்கிறதும் இறைச்சனுக்கிட்ட நீ சாட்டாக முன் வைக்க முடியும். யா அல்லாஹ், உன்னோட நபியின் சபபை நான் சுமந்தேன், அதுக்கு வாழ்க்கையை கொடுத்தேன். அதுவும் காரணம் ஏன்? லிமஹப்பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம். சகோதரரே, ஊரின் பழக்கங்கள், மக்களின் பழக்கங்கள், நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்றதெல்லாம் தூசோட மண்ணோட அழியும் அழிவுகளும் இழிவுகளும். உனக்கு ஒரு காரணமா சொல்ல வேண்டும் என்றால் எடு ரசூலுல்லாஹ்வுடைய காரணங்களை, பாதையை, வழிகாட்டியை, முன்மாதிரியை எடுத்து செயல்படு, வாழு. தியாகமா, போராட்டமா, பொறுமையா, தகுதியானது, தக்கமானது, கூலிக்கு அடுக்கடுக்கானது. நீ தனி மனிதனா இருந்த என்ன, ஆயிரத்துல ஒத்தனா இருந்த என்ன, காலங்களை தனித்ததா பிறந்தனா என்ன, இறைச்சன் 7 வானத்திலிருந்து உனக்கு ஆதரவா இருப்பான், மலக்குமாரோட படைகள் உனக்கு ஆதரவா இருப்பான். சகோதரரே, போராடு என்றால் நபி பாதை போராடுவோம், பொறுமை என்றால் நபி பாதையிலே பொறுமை இருப்போம், தியாகம் என்றால் நபி பாதையிலே தியாகத்தை செலுத்துவோம், வாழ்க்கை என்றால் நபி பாதையிலே வாழ்வோம். இல்லவா? கிடையாது, தேவை கிடையாது. வாப்பட காரணத்தை வச்சு, பரம்பரை காரணத்தை வச்சு, கௌத்தகத்தின காரணத்தை வச்சு, அந்தஸ்தையும் பதவியுடைய காரணத்தை வச்சு வாழ்கிறவன் தூசிக்கும் மண்ணுக்கும் அழிவுக்கும் இழிவுக்கும் உள்ளவன். வாழ்கின்றால் அல்லாஹ்வுக்காக வாழ், வாழ்கின்றால் நபி பாதையிலே வாழ், வாழ்கின்றால் நபிட மதிப்பை சுமந்து வாழு, நபிட சுன்னத்தை கொடியாக வளர்த்து வாழு, நபியுடைய வழிகாட்டியை உரிமையாக செயல்பட்டு சொல்லி காட்டு. எந்த பூமியிலேயும் எந்த காலத்திலேயும் எதுக்கும் முன்னாலே நபியை உனக்கு சொல்றது உரிமை உள்ளது. அதன் பாதையை வழிகாட்டியும் எடுத்து வைக்கிறது உனக்குள் ஹக். யாராலையும் தடுக்க முடியாது. என்ன ஆலிமா இருந்த என்ன, என்ன மடையனா இருந்த என்ன, என்ன அரசனா இருந்த என்ன, என்ன ஏழையா இருந்த என்ன, நபி பாதையா சொல்லுவோம், காட்டுவோம், விளக்குவோம், கொடியை உயர்த்தி வைப்போம். நானும் வாழ்வேன், என்னை மக்களுக்கும் வாழ்க்கைக்காக அழைப்பேன். அதை தவிர எங்களாலே ஒரு சதமும் இல்லை, ஒரு காரணமே நாங்க எடுக்க மாட்டோம். ஒரு சொத்தும் இல்லை, ஒரு நேமமும் இல்லை, ஒரு நிமிடமும் இல்லை. ஆகமென்றால் நபிக்கு ஆகட்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தலைவர்களை நாங்க நேசிக்கிறோமா? பின்பற்ற வந்த முஸ்லிம்களா?
அந்த சத்தியங்கள், அந்த உண்மைகள், அந்த பாதைகள், அந்த நன்மைகள், அந்த செயல்கள் யாரடா உலகத்துக்கு எடுத்து வைப்பான்? நான் தான் அந்த நபியை பின்பற்றவன் செய்யவில்லை என்றால் எவனால இது உண்மையாக பூமியிலே உயிராகும்? நாளைக்கு இரட்சன் கேட்டு விட்டான் என்றால், என் நபியின் பாதையை நீ தெரிஞ்சவனேடா, படிச்சவனே, விளக்கினவனே, என்ன செஞ்சு என்று கோலியாக நிற்க போவோமா? அல்லாஹ்க்கு முன்னாலே தடமாக போவோமா? இல்லவையா அல்லாஹ், உன் நபி பாதை என் பாதையாக சுமந்தேன், அதனுடைய உரிமையை உரிமைக்கு மேல் வைத்தேன், அதுக்காக என் உயிருமாகட்டும், என் வாழ்க்கையுமாகட்டும், என் குழந்தைகளாகட்டும், என் குடும்பங்களாகட்டும், அன்றது தியாகத்திலே நாங்க போராடுறோம். ஃபிதா உல்லக யா ரசூல அபி வ உம்மி என்று அபூபக்கர் சித்திக் சொல்லுவார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காக என் தாய் தகப்பன் குர்பானாகட்டும். இதாகினா அந்த அபூபக்கர் இவருடைய பட்டம் அஸ்ஸித்தீக் என்று பெற்றுக் கொண்டார்கள். சகோதரே, பின்பற்றால் மார்க்கத்தை பின்பற்று அன்னாரான அபூபக்கர் சித்திக்கின் பாதையிலே இல்லவா வேண்டாம்? இல்லவா வேண்டாம்? இந்த மார்க்கத்தை கோலையாக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை போன்ற சோம்பர்களாக, போன்ற பொடுப்போக்குகளாக, அவனுடைய கவனிப்பு இல்லாததுக்கு இந்த மார்க்கத்தை மதிப்பை நாசமாக்க வேண்டாம். பின்பற்றினால் ஆயிரம் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எங்களுக்கு வழிகாட்டியான முன்மாதிரியார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹ். ஒரே ஒரு இரவுல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிலாலே எழுப்பி வானத்துடைய பயணத்தை அமைத்து பைத்துல் அக்ஸாவுக்கு கொடுப்பேத்து மௌத்தாயின் அனைத்து நபிமார்களை பின்னால வைத்து தொலை வைத்து அதே மஸ்ஜித் அக்ஸாலிருந்து இஸ்ராவாக வானங்களுடைய பயணத்தை நோக்கி ஒவ்வொரு வானத்துடைய கதவுளையும் வரவேற்போட ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்து சித்ரத்துல் முன்தஹாக்கு பேத்து இறைச்சகனையும் பார்த்து கீழிறங்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து எங்களுடைய தொழுகை விடயத்திலே விசாரணையாக திரும்பி 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 வந்து 5 வக்தின் தொழுகைக்கு பின்னாலே பூமிக்கு இறங்கின நபி ஒரே ஒரு இரவுல இஸ்ரா வல் மிஅராஜுடைய உண்மையை சொல்லவே குறைஷி மக்கா சிரிச்சிட்டான். சிரிச்சிட்டான். என்ன கதடா சொல்றீங்க? ஒரே இரவுல நீ பலஸ்தீனும் பேத்து வானத்துக்கும் பேத்துட்டு வந்தியா? நாங்கள் மாத கணக்கெடுப்போம் சாப்பவ, நீ ஒரே இரவுல செஞ்சிட்டியா? அந்த அகங்காரமாக நபி முஹம்மதை கோலையாக்கி கொண்டு சிரிச்சு ஆடினாங்க. இதை செவிமெடுத்த அபூபக்கர் வந்தார். கேட்டார் ஒரு கேள்வி, அகாலஹா முஹம்மத், இது முஹம்மது சொன்ன கதையா? ஓ ஃபகத் ஸதக், உண்மை சொல்லிட்டார். நம்பிட்டார் அபூபக்கர். உலகம் இழிவாக்கும் பொழுது, உலகம் இதை கோலையாக கதை கட்டும் பொழுது அபூபக்கர் வீரனாக எழுப்பி சொன்னான், அகாலஹா முஹம்மத், இதை முஹம்மது சொன்னதா? ஃபகத் ஸதக், உண்மையை சொல்லிட்டார். அன்றது அனைத்து கோலைகளை பொத்த வச்ச, அனைத்து கதைகளை தட்டி வச்ச அன்று ஆகின வரலாறுகளை பதிஞ்சது அல் இஸ்ரா வல் மிஅராஜ் உண்மைகள் இன்றைக்கு வரை வாசிக்கும், இன்றைக்கு வரை முஃமின் முஃமினாக நம்பும். நம்பிக்கை என்றால் அவ்வாறு உலகம் பொடுப்போக்காக ஆடும் பொழுது, உலகம் மதிப்பை தெரியாத மக்களாக வாழும் பொழுது, உலகம் நபி மொழியை நபி பாதையை அறியாத மடையரின் இருட்டில் இருக்கும் பொழுது, நீயாக நபிட பாதையிலே
நீயாக நபிட பாதையிலே அதை தஸ்தீக் பண்ண, அதிலே வாழ, அதாஹின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்ச ஹதீஸ். يوم يأتي للناس المتمسك للسنة القابض على الجمرة. ஒரு காலம் வரும் மக்களுக்கு சுன்னத்தை பெற்றுக் கொள்றவன் நெருப்பற்ற நிலை கையில வைத்த மாதிரி அவனுக்கு இருக்கும். அன்றாலும் அது அவன் விட மாட்டான். நெருப்பு தணலா இருந்தாலும் விட மாட்டான். ஏன்? என நபியின் பாதை, எனக்கு நான் கடமையாக்கின வாழ்க்கையின் வழிமுக வாழ்ந்து தீர்வேன். அதிலே நான் அந்த நபியை பின்பற்றுவதிலே அசைய மாட்டேன். எவன் எதிர்பார்ந்த என்ன, எவன் என்ன கதையாகுத என்ன, அல்லாஹ்வுடைய திருப்தி போதுமானான். நபி என் தலைவரின் பாதை எனக்கு வெளிச்சமானது, தெளிவானது, நிம்மதியானது, ஆறுதலானது, பெருமை உள்ளது, வாழ்ந்து தீர்வேன். இதான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் மதிக்க வேணுமான கடமை அல்ல, பல கடமைகளை ஒரு கடமை. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு காண்றவன், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றவன் ஒரு நாளும் நபி பாதையை கண்டுட்டு விளங்கிட்டு திசை திரும்ப முடியாது. அவனால ஆக முடியாது. அவன தலைவரின் வழி காட்டி அவன் அதோடு நடந்து கொள்வது அவனுக்கு நேசிப்பு கூறிய இரத்த பந்தத்துக்கு மேல் உள்ளதா. சகோதரர்களே, என் இஸ்லாமிய உள்ளங்களே, காலங்கள் நேரங்கள் என்று அல்லாஹ் படைத்த படைப்புகள் ஒன்று. தாண்டி தாண்டியே போவும், திரும்பி உனக்கு கிடையாது. நேற்று நேரம் காலம் இன்றைக்கு உனக்கு கிடையாது. என்ன சொத்த சுமந்தவனா இருக்கட்டும், என்ன சக்தி உள்ளவனா இருக்கட்டும், காலம் ஒன்னே தாண்டி கொண்டே இருக்கும், நேரம் ஒன்னே தள்ளி கொண்டே இருக்கும். எந்த பயணத்திலே உன்னை எடுத்து போறதுன்னு உனக்கு தெரியுமா? உன்ட குழிக்கு தான் உன்னை கொண்டு போகுது, உன்ட கபருக்கு தான் உன்னை கொண்டு போகுது. நீ இஷ்டப்பட்டதோ இல்லையோ, உன்னுடைய நேசிப்பு கூறிய கரங்கள் உன்னை சுமந்து அந்த கபர்களை அடக்கிட்டு தான் போவாங்க. அந்த நேரம் எனக்கும் உள்ளது, உனக்கும் உள்ளது, யாராலையும் தடுக்க முடியாது. கடுமையாக அழுகை இருந்த என்ன, குடும்பம் போராடி கஷ்டப்பட்டு எண்ணங்களை கிழிச்சவனா இருந்தா என்ன, என்னை கொண்டு போய் கபர்களை இறக்கத்தான் போறாங்க. மண்ணோட மண்ணாக போத்திட்டு தான் போறாங்க. நான் தனிய என் கபர்களை இருக்கிறது எனக்கு ஆகிய தீரப்போகுது. நான் சுமந்தது என்ன, என் ஆடையும் நான் சுமக்க மாட்டேன். சொத்தும் இல்ல, குழந்தையும் இல்ல, மதிப்பும் இல்ல, கௌரவம் இல்ல, ஒன்றுமே சுமக்க மாட்டேன். இல்லல் ஈமானு பில்லாஹி வ பிர்ரசூல். அல்லாஹ்வே ரசூலே ஈமான் பெற்றுக்கொண்ட பங்குகளை நான் சுமந்தே தீருவேன். நெஞ்சோட சுமந்தவனாயிருப்பேன். இந்த நன்மைகள் பாதைகள் வாழ்கின்ற அதுக்காக வாழு, அதை சுமக்க வாழு. நீ சுமந்து கொண்டு போக பொறுமதியான முத்துகள் தான் நபி பாதையின் செயல்கள். அதுக்காக வாழு, சுமந்து வாழு, ஆசையோட சுமந்து வாழு, போராடி சுமந்து வாழு, தியாகத்தோட சுமந்து வாழு. உனக்கு தக்கமான தகுதியான பொறுமதியானது கபர்களையும், கபரான எழும்பும் பொழுது கியாமத்திலையும் சுவர்க்கத்தை உனக்கு தந்து தார காரணமே அதுதான். சோதரே, குழந்தையை காப்பாத்த, குடும்பங்களை காப்பாத்த, மதிப்பை காப்பாத்த, கௌரவத்தை காப்பாத்த, அண்டதலை காப்பாத்தி காப்பாத்தி நான் செஞ்சது என்ன விட்டுட்டு போகிறது தான் அது அனைத்து. சுன்னாவை காப்பாற்றுவோம், ரசூலுட பாதையை காப்பாற்றுவோம், ரசூலுட மதிப்பை காப்பாற்றுவோம், சத்தியத்தை காப்பாற்றுவோம். நான் நிச்சயமாக அதோட ஒவ்வொரு வார்த்தைகள், செயல்கள், தியாகங்கள், போராட்டங்கள் அல்லாஹ் அடுக்கடுக்காக எனக்கு தந்தே தீர்வான். நபி பாதை உயிரோடு இருக்கும் பொழுது உனக்குள்ள பொறுமதியான கூலிக்கு தக்க ஒரு விடயம் தான் நபி பாதை. நீ பின்பற்றி விடுவி என்றால்
உன் ஒவ்வொரு செல் ஒவ்வொரு விடயத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இல்லாததல்ல, தெரிஞ்சு பின்பற்றவனாக நீ உனக்கு சுமக்க உள்ள பொறுமதிகளை எடுத்துவிடு. வாகிமிஸ்ஸலாம்.